கடன் வாங்காத மனிதர்களை இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தம். மனிதர்கள் மட்டுமா, எல்லா நாடுகளும் கூட கடன் வாங்குகின்றன. ஆனானப்பட்ட திருப்பதி வெங்கடாச்சலபதி சுவாமியே கடன் வாங்கித்தான் கல்யாணம் செய்து கொண்டார். எனவே கடன் வாங்குவது சகஜம். அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து வாழ்க்கையை செவ்வனே நடத்த வேண்டும் என்பதே பெரியோர்களின் கட்டளை. பசியோடு கூட உறங்கலாம், கடனோடு உறங்காதே என்பது ஆன்மீகம் காட்டும் அறிவுரை. எனினும் ஏதேதோ காரணங்களுக்காக கடன் வாங்கத்தான் வேண்டியுள்ளது. அது காலப்போக்கில் பெரிதாகி தீரவே தீராத பெரும் சுமையாகியும் விடுகிறது. என்ன செய்தாலும் ஒரு பக்கம் கடன் பெருகிக் கொண்டே போகிறது என்பதுதான் பலரது கவலை. ஒரு பக்கம் கடன் வாங்கி மறுபக்கம் கடனை அடைத்து இப்படி எல்லா பக்கமும் கடன் பெருகி கொண்டே போகிறது என்று கவலைப்படுகிறீர்களா? இதோ அதற்கான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவரது லக்னத்தில் இருந்து 6ஆம் இடம் ருண ரோக சத்ருஸ்தானம் எனப்படும். ஜாதகத்தில் லக்னத்துக்கு 6க்கு உடையவர் வலுப்பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெருத்த கடன் உண்டாகும். மேலும் எதிரிகளாலும் நோய்களாலும் துன்பப்பட நேரிடும் என்கிறது ஜோதிடம். எனவே கடன் வாங்கும் போதும் அதிகப்படியான கடன் கொடுக்கும் போதும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நல்ல நேரங்களை கணித்த பிறகே கடனை வாங்க வேண்டும் அல்லது திரும்ப கொடுக்க வேண்டும். முடிந்தவரை விலக்கு வைத்த பிறகு கடன் கொடுக்காதீர்கள், வாங்காதீர்கள் என்கிறது சாஸ்திரம். குலதெய்வ வழிபாடு. முந்தைய வினைகளின் காரணமாக உண்டான கடன் தொல்லைகளில் இருந்து மீள குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை செய்யும். 3 பௌர்ணமிகள் தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்து வந்தால் கடன் தொல்லை படிப்படியாக குறையும். ஆண்டுக்கு ஒரு முறை கட்டாயம் குலதெய்வ கோவிலுக்கு சென்றும் வர வேண்டும். குலதெய்வ கோவில் தூரமாக இருப்பவர்கள் அல்லது குலதெய்வமே தெரியாதவர்கள் 5 முக விளக்கு வைத்து நெய்யிட்டு தீபமேற்றி முடிந்த அளவு படையலிட்டு வழிபட வேண்டும். இப்படி 9 பௌர்ணமிகள் வழிபட்டு வந்தால் கட்டாயம் கடன்கள் அடைபடும். அது மட்டுமன்றி வரவேண்டிய கடன் பாக்கியும் வசூலாகிவிடும். சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சனி மற்றும் புதன்கிழமைகளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்குள்ள ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை தரிசித்து மனமுருகி வேண்டுங்கள். பிறகு அவரை 12 முறை வலம் வந்து வழிபடுங்கள். துளசி தலம் சாத்தி வேண்டிக் கொள்ளுங்கள். நிச்சயம் கடனால் உண்டான சங்கடங்கள் நீங்கும். கோமாதா வழிபாடு. செல்வத்தின் அம்சமான கோமாதாவின் வழிபாடு உங்களை நிச்சயம் காக்கும். காலையில் விழித்ததும் பசுமாட்டை காண்பது தீர்வு கொடுக்கும். மேலும் ஒரு முறையாவது பசுவுக்கு கீரையும் பழமும் கொடுப்பது நல்லது. திருமகள் உறையும் பசுவின் பின்புறத்தை தொட்டு வணங்குவதும் செல்வம் சேர வழி தரும். குளிகை நேரத்தில் வாங்கிய கடனில் ஒரு பங்கை அடையுங்கள். நிச்சயம் முழு கடனும் தீரும். அதுபோல குளிகை நேரத்தில் கடனை வாங்காதீர்கள். அடகு வைத்த நகைகள் வீடு வந்ததும் நன்கு சுத்தம் செய்து மஞ்சள் நீரில் போட்டு பூஜை அறையில் ஒரு நாள் வைத்த பிறகே உபயோகிக்க வேண்டும். வீட்டை எப்போதும் சுத்தமாகவும் தெய்வ கடாட்சமாகவும் வைத்து கொள்ளுங்கள். திருமகள் தங்கும்படி உங்கள் சுற்றமும் செயலும் இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள். கடன் தீரும் வரை பூஜையில் மஞ்சள் பொடியால் அச்சயம் என்று எழுதி வாருங்கள். தோரண கணபதியை அன்றாடம் விளக்கேற்றி வழிபடுங்கள். சதுர்த்தி நாட்களில் நெய்வேத்தியம் சமர்ப்பித்து வழிபடுங்கள். நிச்சயம் கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். ருண விமோசன பைரவர் வழிபாடு கட்டாயமாக உங்களின் எல்லா கடன்களையும் தீர்க்க உதவும். அதுபோல பிரதோஷ வழிபாடு நிச்சயம் எத்தனை பெரிய கடன்களையும் படிப்படியாக தீர்க்க உதவும். அதுபோல பஞ்சமி தினத்தில் அம்பிகையை எண்ணி விளக்கேற்றி வழிபட்டால் கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வாழ்வில் இன்பமாகும். வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு வாங்கி வசதி இல்லாத சிவாலயத்துக்கு தானம் கொடுக்கலாம். வாசி தீரவே காசு நல்குவீர் என்ற திருவிழி மிளலை திருப்பதிகம் வெள்ளிக்கிழமை தோறும் ஆலயத்தில் சென்று வாசிக்க கடன் தீரும். செவ்வாய் பகவானின் திருவருள் இருந்தால் கடன் இல்லாத வாழ்க்கை அமையும். விரய செலவுகள் குறையும் என்பார்கள். எனவே செவ்வாய் தோறும் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானை வணங்கி வேண்டலாம். சஷ்டி கவசம் பாடி சஷ்டி விரதம் இருப்பதும் கடன் சுமையை அறவே ஒழித்துவிடும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள். மேற்கண்ட வழிபாடுகளை நம்பிக்கையுடன் செய்து வர உங்களுக்கு கடன் பிரச்சனை நிச்சயம் தீரும். கடவுள் ஆசியால் செல்வ வளமும் கூடும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.